திமுக கூட்டணியில் விஜய் வருகையினால் காங்கிரஸ் திடீர் எழுச்சி பெற்று வீரவேசம் பேசிக் கொண்டிருக்கிறது. தமிழக காங்கிரசாரை லெப்ட் ஹேண்டில் ஈஸியாக டீல் செய்து கொண்டு டெல்லியிடம் தொகுதி லிஸ்டை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். பொங்கலுக்கு முன்பாக இது ஓகே என்றால் கூட்டணியை உறுதி செய்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் அதிலும் உதயசூரியனே போட்டியிடும், தேர்தலுக்கு பிறகு எங்கள் கணக்கு எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். காங்கிரசினால் பாஜகவை எந்த அளவுக்கு பகைத்திருக்கிறார் ஸ்டாலின் என்பதையும், காங்கிரஸ் திமுகவை விட்டு சென்றால் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அகில இந்திய அரசியல் வாய்ப்புகளையும் தெள்ளத் தெளிவாக நண்பர் ராகுலுக்கு எடுத்துரைத்திருக்கிறார் ஸ்டாலின். அதன் விளைவாக எந்த முடிவும் எடுக்க முடியாமல் எப்பொழுதும் போல் தடுமாற்றத்தில் இருக்கிறார் ராகுல். தமிழக அரசியல் களத்தில் காங்கிரசார் ஸ்டாலினை மிரட்டி பணிய வைக்க போகிறார்களா அல்லது ஸ்டாலின் காங்கிரஸை பணிய வைக்க போகிறாரா என்பது குறித்து ஒரு விரிவான அரசியல் அலசலை பார்க்கலாம். பாருங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸ்டாலின் கொடுத்த தொகுதி லிஸ்ட். காங்கிரஸ் விஜய் திடீர் பாசம், மாறும் தேர்தல் களம். திமுக கூட்டணியில் திடீர் சச்சரவுகளுக்கும் திடீரென காங்கிரஸ் திசை மாறுவதற்கும் காரணம் என்னவென்று பார்த்தால், காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் சக்தி என்ன என்பதை ஓவர் எஸ்டிமேட் செய்து வைத்திருப்பதாகவே தெரிகிறது. அவர்கள் தங்கள் பலம் என்ன என்பதை 1960களில் இருந்ததை இப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் ஒரு டாடா சுமோவில் ஏறிவிடலாம் என திமுக பேச்சாளர்கள் கூறுவது போன்றுதான் காங்கிரஸ் கட்சியின் உண்மை நிலவரம். தமிழகம் தழுவிய அளவில் தென் மாநிலங்களில் மட்டும் அவர்களுக்கு என்று தொண்டர் பலம் இருக்கிறது. ஆனால் காங்கிரசுக்கு என்று சிறுபான்மையினரும் ஒரு நடுநிலை வாக்காளரிடமும் நல்ல வாக்கு வங்கி இருக்கிறது. அது திமுக கூட்டணியோடு சேர்ந்தால் அந்த நடுநிலையாளர்கள் வாக்கும் சிறுபான்மையினர் வாக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணிக்கு வருகிறது. தனிப்பட்ட முறையில் காங்கிரசின் செல்வாக்கு என்ன என்பதை கடந்த 30 ஆண்டுகளாக யாருமே அளந்து பார்க்க முடியவில்லை. மூப்பனார் இருந்த பொழுதே திமுக கூட்டணியில் இருந்தார், அபாரமாக வெற்றி பெற்றார். அடுத்து அதிமுக கூட்டணிக்கு போனார், ஒன்றுமில்லாமல் போனார், கட்சி உடைபட்டது. மற்றும் இன்று தமாக இருக்கும் இடமே தெரியவில்லை. அதே போன்றுதான் காங்கிரசும். அவர்களின் உயரம் என்ன என்பதை இதுவரை அவர்களும் அளந்து பார்க்கவில்லை, தமிழக அரசியல் களத்திலும் அளந்து பார்க்காத நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் என்னும் ஒரு புதிய நபர் வந்திருப்பதால் திமுகவை மிரட்டி பார்க்கிறார்கள். ஆனால் இந்த சஞ்சலப்புக்கெல்லாம் அஞ்சாமல், நான் கொடுக்க போகும் தொகுதி இவ்வளவுதான், இதை வைத்துக் கொண்டு தேர்தல் பயணத்தை தொடங்கலாம் என்றால் தொடங்கலாம், இல்லை என்றால் அதிலும் உதயசூரியனே போட்டியிடும் என தெள்ள தெளிவாக டெல்லிக்கு தகவல் கொடுத்துவிட்டு தேர்தல் வேலைகளை மும்மரமாக ஆடத் தொடங்கிவிட்டார் ஸ்டாலின். அது பொறுத்து தமிழ்நாட்டில் சீக்கிரமே சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் காங்கிரஸ் திடீரென கூட்டாட்சி குறித்து பேசுவது கவனிக்கத்தக்க விஷயமாக மாறியுள்ளது. இது காங்கிரஸ் கட்சி விஜயை வைத்து போடும் அரசியல் என்பது தமிழகம் மட்டுமல்ல, தமிழகம், பாண்டிச்சேரி, கேரளா சட்டமன்ற தேர்தலில் உடனடியாக விஜயினால் தங்களுக்கு லாபம் கிடைக்கும் எனவும், கர்நாடகா, ஆந்திராவிலும் தேர்தல் வரும்பொழுது விஜயால் நமக்கு லாபம் இருக்கும் எனவும், அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் விஜய் மூலம் பல கணக்குகள் போடலாம் என ஒரு திட்டத்தை ராகுலிடம் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து வருவது எதுவாக இருந்தாலுமே கூட நிகழ்காலத்தில் டெல்லி பாராளுமன்றத்தில் மோடி அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பது தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணியிலான எம்பிக்கள் தான். காங்கிரஸ் எம்பிக்களே பிஜேபி எதிர்ப்பதில் சோடை போயிருக்கிறார்கள் என்று ராகுல் கணக்கு போட்டு வைத்திருக்கிறார். இது ரெண்டையும் சமபாலமாக வைத்து பல்வேறு கணக்குகளை ராகுல் போட்டாலுமே கூட ஸ்டாலின் திடமாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு ஓகே என்றால் வாருங்கள் கூட்டணி போட்டு பார்க்கலாம், இல்லது உங்களுக்கு எது சரியோ என்று பாருங்கள் என்ற நிலைக்கு ஸ்டாலின் ராகுலை விட்டதனால் திமுகவினால் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தங்கள் பயணம் இருக்க முடியும். விஜயை நம்பி போய் ஏதேனும் சோதனையாக முடிந்து விட்டால் காங்கிரஸ் உயிரோடு இருப்பது தமிழகம், கேரளா, கர்நாடகா மாநிலங்கள் மட்டுமே. கர்நாடகாவிலும் பாஜக இமாலய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. கேரளாவில் கணக்கை தொடங்கிவிட்டது. தமிழகத்தில் பாஜகவை விட காங்கிரஸ் மெலிந்து கிடக்கிறது. இந்த நிலையில் திமுகவையும் பகைத்து கொண்டால் காங்கிரஸ் ஒரு நம்பகமான கட்சி என்பது இல்லை என்பது அகில இந்திய அளவில் உறுதி செய்யப்பட்டுவிடும். அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சுணக்கம் ஏற்படும் என ராகுல் கணக்கு போட்டிருக்கிறார். அப்படியே இருந்தாலும் இந்த விஜய் பக்கம் தாங்கள் சென்றால் பாஜகவுக்கு தங்க தாம்பாளத்தில் திமுகவை அனுப்பும் வேலையில் தான் நாம் செய்து வைப்போம். ஒரு முறை பாஜகவோடு திமுக இணைந்து விட்டால் திமுகவை போன்று ஒரு நம்பகமான கூட்டணி கட்சி இந்தியாவில் இல்லை என்பது ராகுல் காந்திக்கு தெரியும். அப்படி ஒரு நம்பகமான கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலினை நாமே தங்க தாம்பாளத்தில் வைத்து மோடியிடம் கொடுக்க வேண்டுமா? ஸ்டாலினும் மோடியும் இணைந்தால் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இந்திய அளவில் ஏற்படும்.
ஸ்டாலினும் அதை ஏற்றுக்கொள்வார். அடுத்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளும் ராகுல் கண்ணில் படுகிறது. இதையெல்லாம் வைத்துதான் தங்களுக்கு விஜய் கூட்டணி தேவையா, விஜய் கூட்டணியினால் ஏற்படக்கூடிய சில தற்காலிக லாபம் என்ன, நீண்டகால லாபம் என்ன, திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளும் திமுகவுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களையும் அலசி ஆராய்ந்து கொண்டு முடிவெடுக்க முடியாமல் எப்பொழுதும் போல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி என்றே சொல்ல வேண்டும். ஸ்டாலின் அனைத்திற்கும் ரெடியாக இருக்கிறார் என்றே தெரிகிறது. பார்க்கலாம். விஜயை வைத்து காங்கிரஸ் ஆடும் ஆட்டம் திமுகவிடம் எடுபடுமா, அல்லது இறுதியில் டெல்லி காங்கிரசார் ஸ்டாலினிடம் மண்டியிட போகிறார்களா, அல்லது ஸ்டாலினுக்கான தேசிய அரசியல் கண்ணோட்டத்தை மாற்றும் வேலையும் ராகுலை தொடங்கி வைக்க போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.